நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வழக்கறிஞர் அருமை சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் திட்டத்தை ஆதரித்து பெருவாரியான வெற்றியை தேடி தரணும். அதுக்காகத்தான் நானும் நம்முடைய டெல்லியில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வந்திருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய போராளி. எந்த அச்சுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படாதவர், மோடியை எதிர்த்து போராடக்கூடியவர், பாசிச பாஜக ஆட்சியை எதிர்த்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறவர். தொடர்ந்து ஏற்கனவே 2 முறை டெல்லியில முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 3வது முறை அவர் தான் வந்திருக்கணும். ஆனா திட்டமிட்டு வேண்டும் என்று அவரை முடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வலதுகரமாக இருந்த இடதுகரமாக இருந்த அவருடைய தளபதிகளாக இருந்த பல பேரை பல அமைச்சர்களை கைது செஞ்சு பொய் வழக்குகளை போட்டு சிறையில் கொண்டு ஆண்டு கணக்காக அடைச்சு வச்சாங்க. அதற்கு பிறகு தேர்தல் நெருங்க நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சு சிறையில் கொண்டு போட்டாங்க. ஒரு அவதூறான வழக்கு, ஊழல் செஞ்சாங்க, ஒரு பொய் வழக்கு போட்டு கொண்டு போய் போட்டாங்க. ஆனா அந்த வழக்கு அவதூறான வழக்கு, எந்த ஆதாரமும் இல்லை, குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்படல அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னாங்க. அதற்கு பிறகு விடுதலையாக வந்திருக்கிறார். இதற்கிடையில தான் அந்த தேர்தலை டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தலை நடத்தி அங்கே பிஜேபி அதிகாரத்தை பயன்படுத்தி விஸ்வகம் செஞ்சு தேர்தல் பல தில்லுமுள்ளுகளை செஞ்சு அவங்க மீண்டும் 3வது முறையாக நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வளர்ந்தியாளர்களுக்கு தேர்தல் நடத்தி முடிச்சாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. மீண்டும் எவ்வளவுதான் என்ன செயலில் போட்டாலும், எவ்வளவுதான் என்ன கொடுமைப்படுத்தினாலும், என்னை தூக்கு கைட்டில் ஏற்றினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உன்னை எதிர்ப்பேன். உன்னை எதிர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம். உங்கள் ஆட்சியை ஒழிப்பதுதான் என்னுடைய கோட்பாடு. உறுதியோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய சகோதரர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். இன்னும் அவரை பற்றி நான் பெருமையாக சொல்லணும்னா, அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் டெல்லியில் பல்வேறு சாதனைகளை, பல திட்டங்களை அங்கே உருவாக்கி தந்தார். அதில் முக்கியமாக என்னை கவர்ந்தது பள்ளிக்கூடத்தில் சிறப்பு வகுப்புகள், மாடல் ஸ்கூல் என்ற பெயரில் பல சிறப்பான திட்டங்களை, சாதனைகளெல்லாம் கொண்டு வந்தார். அது என்னை கவர்ந்தது. நான் உடனடியாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை கலந்து பேசி, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட கலந்து பேசி, அது என்ன நடக்குது, அது மாதிரி நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி நேராக நம்ம டெல்லிக்கு போனோம். அவர் எங்களுக்கு அதெல்லாம் சுற்றி காண்பிச்சார். எப்படி நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் விவரமாக எடுத்து சொன்னார். எங்களை மிகவும் கவர்ந்தது. அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் ஒரு 100கணக்கான ஸ்மார்ட் வகுப்பறைகளை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மீண்டும் நாம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். 2.0 ஆட்சியில் 2.0 ஆட்சி வரப்போகுது. அப்போ ஆயிரக்கணக்கான ஸ்மார்ட் ஸ்கூல்ல, ஸ்மார்ட் கிளாஸை தமிழ்நாடு முழுவதும் நாம் உருவாக்க போகிறோம். அப்படியே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு புதுமை பெண்கள் திட்டத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாணவிகள் ஆரம்ப பள்ளிக்குள்ள படித்து முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறப்போ 1000 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா? வந்துட்டு இருக்கா சில பேருக்கு 1000 வந்துட்டு இருக்குல்ல, அது உரிமை தொகை, அது தனி, அது ஒரு 1000 ரூபாய்.
அதையும் 1500 ஆக்க போறோம். இதை புதுமை பெண் திட்டத்தில் வர 1000 ரூபாய். எழும்பூர் பகுதியில் டெல்லியின் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் இணைந்து முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோ மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.